வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா 3320 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க ஒவ்வொரு தடவை மார்க்கெட் லோவர் சப்போர்ட்டை ஹிட் பண்ணுற சமயத்தில் வந்து பை பண்ணால் ஸ்டாப் லாஸ் ஜோன் கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பன் நடந்து ஓரளவு மார்க்கெட் ஏற்றத்தை பார்த்தது மறுபடியும் 3420 தொடர்ந்து அது மேலே நிற்க முடியாமல் மார்க்கெட் அதில் ஃபெயில் ஆகி மறுபடியும் அடுத்தடுத்த சப்போர்ட் வந்திருக்கு. 3360 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து மார்க்கெட்டை மேலே அனுப்ப முயற்சி செஞ்சுருந்தாலும் அதுவும் பலன் கொடுக்காம 3373 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சது தவிர மற்றபடி பையர்ஸுக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலை. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் சமீப காலத்தில் ஒரு பட்சமாக ஏற்றத்திலேயே இருந்திருக்கு. அதனால் இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லப்படுறது எப்போவுமே மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம உறுதி செய்ய முடியாது. ஏன்னா இன்னும் மார்க்கெட் 3320க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தாலும் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கம்மியான ஃபண்டு வச்சு கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் மார்க்கெட் தெளிவான டைரக்ஷன் கிடச்சதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணுறது நல்லது. இன்னும் மார்க்கெட்டில் ஃபுல் மார்க்கெட் ஸ்ட்ரென்த் யூட்டிலைஸ் பண்ண நினைக்கிறவங்க 3320 வரைக்கும் நீங்கள் பை பண்ணி 3310 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். 3320 அப்படின்றது ஓரளவு சப்போர்ட் கொடுக்கணும். க்ரூட் ஆயில் மார்க்கெட் இல்லை அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், ஒரு சைட்வே ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே இந்த 3420 320 அப்படின்ற ஜோன், இந்த 100 பாயிண்ட் ஜோனுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகணுன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. அதனால் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.